இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் ஒரு விசை உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் உங்களோடு ஆண்டவர் பேசும்படியாக என் இருதயத்தில் வைத்த கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதின் 1ஆம் வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதின் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். என கண்பான சகோதர சகோதரிகளே, ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். 1ஆம் சங்கீதத்தில் இப்படியாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான்: துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் இந்த பூமியிலே மிக வலுவாக இருக்கிறார்கள், ஆள் பலத்தோடு இருக்கிறார்கள், செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி இந்த பூமியிலே நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் மிகவும் பலுகி பெருத்திருக்கிறார்கள். நீதிமானாய் வாழ்கிற நாங்களோ எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கிறதென்று உங்கள் உள்ளத்திற்குள் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது உங்கள் சிந்தையிலே, நீங்கள் பார்க்கிற உங்கள் பார்வையிலே, உங்கள் எண்ணங்களிலே அவர்கள் பலத்திருப்பது போல தெரியும். ஆனால் நெருக்கங்கள், வியாதிகள், பாடுகள், வேதனைகள் வரும்போது திடீரென்று சொல்லி அவர்கள் இருந்த இடமே இல்லாமல் போகும் அளவிற்கு அவர்கள் பறக்கடிக்கப்பட்டு போவார்கள். நமக்கு இன்று துன்மார்க்கர் எப்படி இருப்பார்கள், துன்மார்க்கரின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை நாம் தியானிப்பதை விட ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார்: நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பார்கள். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம், ஆண்டவருடைய இருதயத்தின் வாஞ்சை, அவருடைய பிள்ளைகள், அவருடைய சீஷர்களாகிய நீங்கள், அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் இந்த பூமியில் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால் தைரியமாயிருக்க வேண்டும். என கருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் மிக 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 அவசியமான ஒன்று தைரியம். ஆள் பலத்தை கொண்டு ஒரு மனுஷனுடைய சரீரத்தின் தோற்றம் அந்த மனுஷனின் தைரியம் அல்ல. தோற்றத்தில் மிக பெரிய உருவமாக இருந்து பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாமல், பாரங்களை எதிர்க்க முடியாமல், அவர்களுக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களை எதிர்க்க முடியாமல் இருதயத்தில் உடைந்து வாழ்க்கையை முடித்து கொள்வதை காட்டிலும் ஆள் தோற்றத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை விட இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்: தைரியமாய் இந்த பூமியில் நீங்கள் இருக்க வேண்டும். யார் தைரியமாய் இருப்பார்? நீதிமான்களோ தைரியமாய் இருப்பார்கள். இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷர்களும் இயேசு இருக்கிற வரைக்கும் தைரியமாய் இருந்தார்கள். அதிலும் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வாழ்க்கையை பார்க்கும்போது இயேசு உடன் இருக்கும்போது தைரியமாய் இருந்தார். ஆனால் இயேசு இல்லாத நேரத்தில், இயேசு கைது செய்யப்பட்ட நேரத்தில் இதே பேதுரு தைரியம் இல்லாதவனாய் பயந்தபடியினால், இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இயேசுவிற்கு பிறகு கடலின் மேல் நடந்த
ஒரு மனிதன் உண்டு என்றால் பேதுரு. மற்ற 11 சீஷர்களும் படவில் இருக்க இரவின் 4ஆம் ஜாமத்தில் அவன் கடலின் மேல் இயேசுவோடு கூட இணைந்து அவன் நடந்தான். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் இயேசு இல்லாத நேரத்தில், இயேசு கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவன் தைரியத்தை இழந்தவனாய் இருந்தபடியினால் இயேசுவுக்காக பேசவோ நானும் அவருடைய சீஷன் என்று சொல்லுகிற துணிச்சலோ அவனுக்குள் இல்லை. காரணம், அவன் இருதயத்தில் இருந்த பயம் அவனுக்குள் இருந்த தைரியத்தை இழக்க வைத்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். ஐயா, இந்த தைரியம் எப்படி எனக்கு கிடைக்கும்? ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற பிரச்சனைகள், ஒருவேளை கடன் மேல் கடன் உங்கள் வாழ்க்கையின் தைரியத்தை இழக்கச் செய்திருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைந்திருக்கிற வியாதி உங்கள் தைரியத்தை இழக்கச் செய்திருக்கிறதா? ஒருவேளை சவுலை போல கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டும் மனுஷர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தேவனை விட்டு பின்வாங்கினது நிமித்தம் பெலிஸ்தனை எதிர்கொள்ள தைரியமில்லாத சவுலை போல் இருக்கிறீர்களா? என்னை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தைரியம் எங்கே இருந்து வரும்? தைரியம் ஒரே ஒரு இடத்திலிருந்து வரும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியின் பலன் உங்களுக்குள் வரும்போது உங்களுக்கு தைரியம் உண்டாகும். நான் ஏற்கனவே சொன்ன பேதுருவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை உங்கள் முன்னே நான் வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்திலே இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பேசுவதற்கும் கட்டளையிடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. அவர் பேசவில்லை, அவர் அறிவுரை கூறவில்லை, மாறாக அவர் கட்டளையிட்டார். ஏன் கட்டளையிட வேண்டும்? இயேசுவுக்கு தெரியும், இவர்கள் நான் கைது செய்யப்பட்ட போது தைரியத்தை இழந்து தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாய் இந்த பேதுரு என்னை மறுதலித்தான். ஆனால் உடனிருந்த இயேசு, நான் இப்பொழுது பிதாவினிடத்திற்கு கடந்து போகிறேன், நான் போன பின்பு இவர்கள் இந்த பூமியில் தைரியமாய் தொடர்ந்து தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றால் மாத்திரமே முடியும் என்பதை அறிந்து அவர்களுக்கு அறிவுரை கொடுக்கவில்லை, அவர்களுக்கு கட்டளையிட்டார். இன்று இரவும் பரிசுத்த ஆவியானவர் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பதின் மூலம் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த திருச்சபைக்கு போகிறவர்களாகவும் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தியின் நேரத்தில் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கட்டளையிடுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள். உங்கள் அறையிலே காத்திருங்கள், உங்கள் ஆலயத்திலே காத்திருங்கள், நீங்கள் ஜெபிக்கிற இடத்திலே காத்திருங்கள். காத்திருந்து அவரை பார்த்து கேளுங்கள், நான் பலன் அடைவதற்கு, நான் தைரியம் அடைவதற்கு என்னை உம் ஆவியினால் நீர் நிரப்புவீராக.
அடுத்து அதை தொடர்ந்து வாசிக்கும்போது 8ஆம் வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலனடைந்து. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் ஏன் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தைரியம் என்பது, மறுபடியும் சொல்லுகிறேன், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், தைரியம் என்பது பேச்சின் தோரணையில் அல்ல. பாவத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் செய்யாதபடி உன் சாட்சியை காத்து கொள்வதற்கு உனக்குள் எழும்புகிற போராட்டத்தையும் மேற்கொள்ளுகிற தைரியம் உள்ளே இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் மாத்திரமே அது நடக்கும், அது கூடும் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்து போகாதிருங்கள். ஐயா, எனக்கு எல்லா வசனமும் தெரியும், சின்ன வயதிலிருந்து அதிகாரமாக நான் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தை காப்பாற்றும். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியின் பலன்தான் அந்த பாவத்தை, அந்த குறிப்பிட்ட காரியத்தை மேற்கொள்ளுகிற தைரியத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். என்னை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மேல் வீட்டறையில் அவர்கள் கூடியிருந்தார்கள். வேத வசனத்தில் நீங்கள் ஏற்கனவே அறிந்தபடி பரிசுத்த ஆவியானவர் எருசலேமில் கூடியிருந்த 120 பேர் மேலும் வந்து இறங்கினார். இந்த பேதுரு, பயந்து கொண்டிருந்த பேதுரு, தைரியமில்லாத பேதுரு, 4ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியம் நடப்பதை இங்கே லூக்கா பதிவிட்டிருக்கிறார். அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 3ஆம் அதிகாரத்திலே இவர்கள் ஜெப ஆலயத்திற்கு கடந்து போகும்போது அங்கே தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாய் இருக்கிற ஒருவனை அவர்கள் சுகமாக்குகிறார்கள். சுகமாக்குகிற இந்த காரியம் அங்கே இருக்கிறவர்களுக்குள் பிரச்சனையாகிறது. பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பர்களும் வேத பாரகர்களும் கூடிக்கொண்டு, இயேசுவின் வாழ்க்கையை முடித்து விட்டோம், நமக்கு விரோதமாய் இருந்த இயேசு, ஆனால் இப்பொழுது அவருடைய சீஷர்களாகிய இவர்களும் இயேசுவை போல இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்களே என்று சொல்லி இவைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர்களுக்குள் எழும்பின ஒரு கேள்வி, எப்படி நீங்கள் இதை செய்தீர்கள்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே, எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். எந்த வல்லமையினால் செய்தீர்கள், எந்த நாமத்தினாலே செய்தீர்கள் என்று கேட்டார்கள். 8ஆம் வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வெறும் வாயின் வார்த்தைகளில் பழக்க தோஷத்தில் அந்நிய பாஷைகளை பேசுவதல்ல. பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, சந்தோஷமாய் இருக்கும்போது அந்நிய பாஷைகளை பாடி கர்த்தரை துதிப்பதும் ஆராதிப்பதும் மிக மகிமையான நேரமாக இருக்கலாம். ஆனால் எப்பொழுது பரிசுத்த ஆவியில் நிரம்பி தைரியம் கொண்டு பேச வேண்டும் என்றால், நெருக்கம் வரும்போது, எதிர்ப்பு வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சோதனை காலத்தில், நெருக்கத்தின் காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. பாடுகளும் வேதனைகளும் நெருக்கங்களும் வரும்போது சோர்ந்து போகும்படி அல்ல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களின் சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார். எல்லாரும் கூடிக்கொண்டு அவர்களை நடுவே நிறுத்தி அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், எந்த வல்லமையினால் இதை செய்தீர்கள்,
ஏனென்றால் ஆலயத்திற்குள் வருவதற்கு முன்பு ஒவ்வொருவரும் பார்த்து வருகிறார்கள். அவன் வெளியே உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல ஆண்டுகளாக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அந்த ஆலயத்தில் உபதேசம் நடக்கிறது. அந்த ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால், இப்பொழுது கேட்கிற இக்காலத்தின் பிரசங்கங்களை விட அக்காலத்தில் பேசப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள், ஜனங்கள் அந்த வார்த்தையின்படி நடந்து கீழ்ப்படிந்து கை கொள்ளும் அளவிற்கு அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஆனால் பேதுருவும் யோவானும் அவனை தூக்கிவிட்டார்கள். அவன் சுகமானான். இப்பொழுது கூடிக்கொண்டு அவனை கேட்கிறார்கள். கேட்கும்போது 8ஆம் வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பரே என்று அவன் இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவதென்று அவன் 10ஆம் வசனத்திலே பிரசங்கிக்கிறான். 11ஆம் வசனத்தில் மிக தைரியமாய், மிக துணிச்சலாய், பயந்து கொண்டிருந்தவன் சொல்லுகிறான், வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கல்லுக்கு தலையானவர். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, 12இல் மிக தெளிவாய் சொல்லுகிறார், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசுவை தெரியாது என்று சொன்னவன், அவரை பார்த்ததில்லை, சபிக்கவும் சத்தியமும் செய்தவன், இன்றைக்கு பாருங்கள், ஆணித்தரமாக தைரியமாய் அவன் பிரசங்கித்தான். இயேசுவை குறித்து பேசினான். இதற்கு என்ன ரகசியம்? அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தான். பரிசுத்த ஆவியானவரின் பலன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை தைரியமாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, அடுத்த வசனம் சொல்லுகிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. 13ஆம் வசனம், அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு. இன்றைக்கு கர்த்தருடைய தேவ மனுஷனாய் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் இந்த பூமியில் தைரியமாய் பேசுவீர்கள். இப்பொழுது இந்த செய்தியை கேட்கிற நேரத்திலேயே எவைகள் உங்களை கலங்க பண்ணிற்றோ, வியாதி உங்களை கலங்க பண்ணிற்றா, போராட்டங்கள் உங்களை கலங்க பண்ணி இருக்கிறதா, அக்கம் பக்கம் வீட்டார் நடந்து கொள்ளுகிற காரியங்கள் உங்களை கலங்க பண்ணி இருக்கிறதா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பயந்து கொண்டல்ல, நீங்கள் தைரியமாய் நிற்பீர்கள். அதே நேரத்தில் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்பதையும் மறந்து போகாதிருங்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, தைரியமாய் பேசுவதற்கு படிப்பறிவு ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுவேன், படிப்பறிவு இல்லாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவரின் பலன் உள்ளே இருக்கும்போது நீங்கள் தைரியமாய் பேசுவீர்கள். ஒன்று, அவர்கள் தைரியமாய் பேசினார்கள். 2, அவர்கள் பேசின தைரியம் கேட்டவர்களை, பார்த்தவர்களை ஆச்சரியப்பட வைத்தது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்குள் வரும்போது, என் பலனை நீ பெற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்க்கை
ஆச்சரியமாக இருக்கும். நீ பேசுகிற ஞானத்தை கண்டு, நீ பேசுகிற அறிவை கண்டு, வார்த்தைகளை கண்டு, நீங்கள் கொடுக்கிற பதிலை கண்டு மக்கள் ஆச்சரியப்படுவார்கள். இயேசுவை குறித்து சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் கல்லாதவராயிருந்தும் அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அங்கே கூடியிருந்த ஜனங்கள், ஆலயத்தில் இருக்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். எனக்கு அருமையானவர்களே, பேதுரு பேசுகிற தைரியம், அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை கண்டபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்து அதே வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். தைரியம், ஆச்சரியம், இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு யாரோடு கூட நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் யார் என்று அறிந்திருக்கிறார்கள். என்னை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த இரவு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். தைரியத்தை இழந்து, வியாதியின் நிமித்தம், வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்களின் நிமித்தம், நெருக்கங்களின் நிமித்தம், அவமானங்களின் நிமித்தம், குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுகளின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் தைரியத்தை இழந்து சோர்ந்து போய் நிற்கிறீர்களோ, கலங்கி போய் நிற்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீதிமான்கள் இப்படி இருக்க மாட்டார்கள், சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். அந்த தைரியத்தை உங்களுக்குள் தருகிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வர, உங்களுக்குள் ஊற்றப்பட அவரும் ஆவலோடு கூட இருக்கிறார். எருசலேமில் காத்திருக்கிறது போல தேவ சமூகத்தில் காத்திருங்கள். மிக அழகாய் இயேசு சொல்லுகிறார், எருசலேமை விட்டு நீங்காதிருங்கள். போயிட்டு வர்றதல்ல, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அவர் தம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புகிற வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தை விட்டு நான் நீங்கவே மாட்டேன். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, வாழ்க்கையில் எப்படி ஜெயம் எடுப்பதென்று அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறாயோ, ஒவ்வொருவராய் உதவி செய்யவில்லையே என்று உன் வாழ்க்கை கலக்கத்தின் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, இன்று இரவு தனிமையாயிருந்து இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு தேவனுடைய ஒரு சகோதரனாய் உங்களுக்கு சொல்லுவேன், உன் தனிமை நல்லது. அவர் பாதத்தை விட்டு நீங்காமல் காத்திரு. தம் ஆவியினால் அவர் நிரப்பும் போது தைரியமும் ஆச்சரியமும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்றும், நீங்கள் இயேசுவோடு இருக்கிறீர்கள் என்றும் அநேகர் அறிந்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள், ஐயா அந்த ஆவியை அவர் எனக்கு ஊற்றட்டும், அவர் தம்முடைய ஆவியை என் மேல் ஊற்றினார், என் வாழ்க்கை தைரியமாய் மாறிவிடும், இப்பொழுது இருக்கிறது போல் அல்ல, நிச்சயமாய் ஒரு மாற்றம் எனக்குள் வரும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்கள் இருக்கிற இடத்தில் தலைகளை தாழ்த்தி, முடிந்தால் உங்கள் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம் ஆவியை என் மேல் ஊற்றும், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஒருவரும் பின்தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ துரத்தப்பட வேண்டும் என்று, அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடாது என்று, இந்த தேசத்தில் அந்த பகுதியில் நீ வாழக்கூடாது என்று,
அந்த கம்பெனியில் நீ வேலை செய்யக்கூடாதென்று உன்னை துரத்துகிற கூட்டத்தின் முன்பு துன்மார்க்கன் ஓடி போவான். ஆனால் நீ ஓடி போகும்படி அல்ல, தைரியமாய் நிற்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய போகிறார். ஒரு நாளும் நீ ஓடி போகும்படி, வெட்கப்பட்டு கலங்கி போகும்படி, இருக்கிற இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து போகும்படி அல்ல, மாறாக சர்வ வல்லமை உள்ளவர் சொல்லுகிறார், நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார். எந்த இடத்தில் துரத்தப்பட வேண்டுமோ, எந்த இடத்தை விட்டு காலி பண்ணி ஓடி விடுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, இனி இந்த வேலை வேண்டாம், இனி இந்த வேலை என்னால் செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்களோ, அதே இடத்திலே உன்னை தைரியமாய் நிற்க பண்ண பரிசுத்த ஆவியானவர் இன்று இரவு உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஆவியின் பலன் வரும்போது அதே இடத்தில் உன்னை தைரியமாய் நிற்க பண்ண போகிறார். வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் கேள், தகப்பனே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருதயத்தில் துக்கத்தோடு வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரும் உம் ஆவியின் பலத்தினால் நிரப்பப்படுவார்களாக. ஒருவேளை படுக்கையில் இருந்து கொண்டு பலவீனத்தின் நிமித்தம் தைரியத்தை இழந்து கலக்கத்தில் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால், இப்பொழுதே உம் ஆவியின் பலன் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். சோர்ந்து போய் பலவீனங்களோடு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் உம் ஆவியினால் தைரியம் அடைவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் ஆவியின் பலன் அவர்கள் மேல் இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். உம் ஆவியினால் அவர்களை பலப்படுத்தும். எழும்பி தைரியமாய் சிங்கத்தை போல தங்கள் காரியங்களை நடப்பிக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டும். தேவன் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேளும் பரலோக அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.